ஸோ இருமல் மட்டும் கிடையாது, சளியில் ரத்தம் வர்றது மட்டும் கிடையாது, வேறு சில தொந்தரவுகளும் லங் கேன்சருக்கு இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா முதுகு வலின்ட்டு வருவாங்க. முதுகு வலின்னு வந்தால் எப்படி நம்ம லங் கேன்சர்னு யோசிக்க மாட்டோம் இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கேன்சர் ஆரம்பிக்கிறது பின்பகுதியில் ஆரம்பிச்சதுன்னா அந்த கேன்சர் வெளியில் பரவ ஆரம்பித்து முதுகுல போய் தொந்தரவு பண்ணும். இப்போ அவங்களுடைய ஃபஸ்ட்டு சிம்டம் என்னவாக இருக்குன்னா முதுகு வலியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு இருமல் இருக்குது, சளியில் ரத்தம் வருது, குரல் மாறுது, முதுகு வலி இருக்குது, வேறு ஏதாவது நெஞ்சில் இறுக்கமாக இருக்கிற மாதிரி தொந்தரவு இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது. வெயிட் லாஸ் ஏன் வருது அப்படின்னா, கேன்சர் அதிகமாக ஆரம்பித்த பிறகு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புடைய மெட்டபாலிக் பேலன்ஸே அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அது மற்ற உறுப்புகளுக்கு பரவ ஆரம்பிக்கலாம். பரவுறதுனால உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் கேன் ஆல்சோ பி எ சிம்டம் ஆஃப் லங் கேன்சர் இன் அ ஸ்மோக்கர். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தொந்தரவு வருது. இந்த தொந்தரவு வந்தால் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க, நம்ம ஸ்கேன்லாம் பண்ணியிருப்போம், டயக்னோஸ் பண்ணியிருப்போம். அவர் வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிற டயத்தில் பார்த்தா பாக்கெட்டில் ஒரு சிகரெட் வச்சுருப்பார். முதல்ல அதை விட்டுட்டு வந்தால் தான் வைத்தியத்துக்கே அர்த்தம், இல்லைன்னா அர்த்தமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ், கேன்சர் வந்தால் விடுங்கன்னு நான் சொல்லலை. கேன்சர் பற்றின பயம் வந்தாலே இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே விட்டுருங்க, அதான் நல்லது. எப்படா விடுறதுன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன் எப்படி விடுறதுன்றது டிப்ஸ் நான் சொல்கிறேன். நான்